வணக்கம் ஜெயன். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி நம்மளோட ஆங்கில புத்தகம் இப்போ சேலில் இருக்குது. திரையில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உலகத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் இதை ஈஸியாக பெற முடியும். இப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது அலையன்ஸை துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இந்த 3 நாடுகள் இணைந்து கையெழுத்து போட்டது இல்லாமல் நாட்டோவுடைய ஆர்டிக்கல் 5 ஸ்டைலில் இந்த 3 நாடுகளில் எந்த நாடின் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது 3 நாட்டையும் தாக்குனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மிலிட்ரி வடிவமும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனிரை இந்த இஸ்லாமிக் நாட்டோடைய படைத்தளபதியாக ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அசீம் முனீர் இஸ்லாமிக் நாட்டோடைய தளபதியாக உருவாக்குறதுக்கு துருக்கி மற்றும் சவுதி அரேபியா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். துருக்கியோடைய பாதுகாப்புத்துறை நேற்று இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி அலையன்ஸ்ல இந்த மிலிட்ரி சீஃப் எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களும் இதை ரன் பண்ணுவாங்க அப்படின்ற போது இதுல ஒரு 3 விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்க உருவாக்க நினைக்கிறது இது கிளியர் கட்டா இது ஒரு வளர்ச்சிக்கோ இல்லை இதுவோ சம்பந்தப்பட்டது கிடையாது. இது கிளியர் கட்டா ஒரு டிஃபென்ஸ் பேக்ட், இது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த 3 நாடுகள் சேர்ந்ததுல நம்ம 3 நாட்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றதை கவனிக்கணும். துருக்கி பணம் அவங்க கிட்ட கிடையாது, பட் மிலிட்ரி டெக்னாலஜியில் இந்தியாவை விட ஒரு 5 மடங்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நாடு. குறிப்பாக ட்ரோன்ஸ் மற்றும் கப்பற்படையில் அந்த கப்பல் கட்டமைக்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ரெண்டாவது, சவுதி அரேபியா டிஃபென்ஸ் டெக்னாலஜி கிடையாது, ஆனால் இந்தியாவை விட அதிகமாக ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய பண வல்லமை படுத்த நாடு. ஸோ கிளியர் கட்டாக சவுதிகிட்ட ஒரு 2 லட்சம் பேர் இராணுவத்தில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அமெரிக்கன் வெப்பன்ஸ், பிரெஞ்சு வெப்பன்ஸ் அவங்க இருக்கிறாங்க. பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. மூணாவது, பாகிஸ்தான் ஒரு 5 லட்சம் வீரர்களை கொண்ட ஒரு நாடு, அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடு. இந்த 5 லட்சம் வீரர்களை ஒரு $500-600 பெர் மந்த்துக்கு எங்கே வேணாலும் அடியாள் வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு இராணுவத்தின் கீழே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. ஸோ இது 3 சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமா இது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் தான், டவுட்டே வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, நம்மளுடைய நாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்தியாவில் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் மற்றும் டிஃபென்ஸில் பல கம்பெனி சிக்னிஃபிகண்டான க்ரோத்தை போஸ்ட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு க்ரோத் ஸ்டோரியை பார்க்கும்போது பர்சனலாக நாமும் இது கூட க்ரோ ஆக வேண்டியது அவசியம். அதுக்கு சரியான கம்பெனி, அதோட வேல்யூவேஷன் போன்ற டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம க்ரோ ஆகலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய ஒரு சிறு பணத்தை சேமித்து நான் இந்த க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம பணத்தை க்ரோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது வந்திருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் நிறுவனம் BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற NFO லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஒரு செபி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோட ஆலோசனையின் பேரில் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் கேபிட்டல் கேரண்டீட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் என்னதான் மேலே கீழே போனாலும் நீங்கள் போட்ட முதலீடு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கட்டக்கூடிய மந்த்லி ப்ரீமியம் விட 120 மடங்கு வரை லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதோட NAV 10 ரூபா. இந்த மாதிரியான இண்டெக்ஸோட பாஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 7 வருடங்களில் 30.1%, 10 வருடத்துக்குள்ள 21.2% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் NRI இருக்கீங்க அப்படின்னா ஒரு 18,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரைக்குமான 18,000 ரூபா பெர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரைக்குமான ஒரு கார்பஸ் நீங்கள் உருவாக்கலாம். அகைன் இது ஒரு செபி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருடைய ஆலோசனையின் பேரில் இந்த இதை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. இதோட லிங்கை கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு செபி சர்டிஃபைடு இன்வெஸ்டருடைய ஆலோசனைக்கு பிறகு இதில் நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி முதலீடுகள் செய்யலாம். நாட்டோடைய இது எடுத்தோம், ஆர்கிடெக்சர் எடுத்தோம்னா நாட்டோக்கு இப்போ ரூட்டே தளபதியாக இருக்கார். ஸோ நாட்டோவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் 38 நாடுகள் எல்லாமே இப்போ நீங்கள் இந்தியாவுடைய இராணுவ தலைமை யார் கண்ட்ரோலில் இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய இந்த அரசு கண்ட்ரோல், குறிப்பாக பிரதமருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய தலைமையில் இருக்குது. ஆனால் நாட்டோவை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நாட்டோ உறுப்பினர் நாட்டோடைய கட்டுப்பாட்டில் அந்த இராணுவம் பேரளவுக்கு இருந்தாலும் நாட்டோவுடைய படைத்தளபதியின் கட்டளைக்கு இணங்க தான் அவங்க வேலை செய்வாங்க.
அப்போ அந்த 38 நாடுகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது ஜஸ்ட் இந்த நாணயங்கள் கூட்டி கையெழுத்து போடுறது கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்போ நாட்டோ மாதிரி இந்த 3 நாடுகள் ஒரு இஸ்லாமிக் நாட்டோவை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு போருக்கு போறாங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ சவுதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடையது 5.56, அதோடைய கேலிபர், தோட்டாவுடைய சைஸ். அவங்க அப்படியே இந்த பக்கம் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக AK-47 யூஸ் பண்ணுவாங்க. ரஷ்யா சைனாவுடைய தயாரிப்பு 7.62 mm. நீங்கள் அப்படியே துருக்கி போய் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு நேட்டோ உறுப்பினர் நாடுன்றதுனால அமெரிக்கா ஆயுதங்கள் அவங்களோட சொந்த தயாரிப்பு பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீரர் இன்னொரு வீரர்கிட்ட தன்னுடைய மேகசினை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நாட்டோவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 38 நாடுகள் அப்படின்றது இந்த நாட்டோடைய விமானம் இங்கே தரையிறங்க முடியும், இந்த நாட்டோடைய விமானம் அங்கே போயிட்டு எரிபொருள் நிரப்ப முடியும். அந்த ஸ்ட்ரக்சர், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதை எப்படி இயக்கணும் அப்படின்றது ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனால் இந்த 3 நாடுகள் டோட்டலாக இதில் வந்து வேற. இப்போ துருக்கி எடுத்துக்கங்க, அவங்க அதிகமாக டிபெண்ட் பண்ணுறது சொந்த டெக்னாலஜி. துருக்கியோடைய பைராக்டர் TB2 ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம்ஸ், USVஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கணிசமான அளவுக்கு அவங்க இந்த சிஸ்டத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இருக்கு. 50-60% அமெரிக்கா ஆயுதங்களும் 40% சொந்த ஆயுதங்களும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுதி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85% மேல அமெரிக்காவுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம்ஸ், F-16s, இந்த மாதிரி அமெரிக்கன் வெப்பன்ஸ் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் ரஃபேல் ஃபைட்டர்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. யூரோ ஃபைட்டர்ஸ்லாம் கூட கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அவங்க லேட்டஸ்ட் ஹார்ட்வேரை கொண்ட ஒரு நாடு, ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி தான். பட் அவங்க கிட்ட ஹெவியாக அமெரிக்கன் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. 3வது இருக்கக்கூடிய பாகிஸ்தான். 84% பாகிஸ்தானோட ஆயுதங்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யாவுடைய ரிவர்ஸ் இன்ஜினியர் காப்பி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தானே தவிர இங்கேயும் வந்து இதாகாது. இப்போ இந்த 3 நாடும் ஒன்றிணைந்து இன்டர் ஆப்பரபிள் கொண்டு வரணும், ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து ஒரே ஃபைட்டிங் ஃபோர்ஸா யூனிஃபார்மா மாற்றணும் அப்படின்னா அவங்க அதுக்கு நூற்றுக்கணக்கான போர் பயிற்சிகள் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட ஒரே நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. ஏன்னா இந்த 3 நாடுகளில் நாட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே நாடு துருக்கி தான். இப்போ இதுல தன்னிறைவு பெற்ற நாடு வெப்பன்ஸ்ல அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஈவன் 50% கூட கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வெளிநாட்டை நம்பி தான் இருக்காங்க. இந்த 3 நாடுகள் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல போனோம் அப்படின்னா அமெரிக்கா ஆதரவு இல்லாமல் போக முடியாது. இந்த பக்கம் பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா சைனா ஆதரவு இல்லாமல் போக முடியாது. இப்போ ஒருவேளை ஈரான் வந்து சவுதியை தாக்குறாங்க, இந்த சோகால்டு இஸ்லாமிக் நாட்டோ போய் ஈரானை தாக்குறாங்க அப்படின்ற போது அப்போ பாகிஸ்தான் ராணுவம் அங்கே போகும். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தளவாடங்களை சைனா கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா சைனாக்கு மிக மிக முக்கியமான நெருங்கிய நட்பு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். இப்போ துருக்கியோடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கான் ஃபிதான் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்றாரு. நாட்டோ ஸ்டைல் ஆர்டிகல் 5 மாதிரி இவங்களுடைய மக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கு. இந்த கலெக்டிவ் டிஃபென்ஸ் கிளாஸ் அப்படின்றது இந்த அலையன்ஸோடைய கோர் அப்படின்றாங்க. ஸோ நாட்டோவோட கவர்னிங் பாடி மாதிரியே இதே மாதிரி நாட்டோடைய ஹெட் குவார்ட்டர் எப்படி ஐரோப்பாவில் இருக்குதோ அமெரிக்காவில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஹெட் குவார்ட்டரை சவுதி அரேபியாவில் செட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ கீழே அடி வாங்கி சாக போகிறது பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் அவங்களுடைய அதிகாரிகள். இதுக்கு பணம் கொடுத்து இந்த ஆஃபீஸை ரன் பண்ணக்கூடியது சவுதி அரேபியா. இதை வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணி இந்த இன்டர்ஆப்பரபிலிட்டியை கொண்டு வரக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். இப்போ இதில் அடுத்த சேர ரெடியாக இருக்கக்கூடிய நாடு, வித்தின் இந்த வருஷத்துக்குள்ளே சேரக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். இந்த இடத்துல நம்ம ஒரு கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியோடைய ஸ்டேட்மெண்ட், அண்டர் த அக்கார்ட் ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி மெக்கானிசம்ஸ் பிளான் டு பி எஸ்டாப்ளிஷ் இன்வால்விங் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ், Chief of General Staff, Armed Forces Commanders and the coordination among the 3 countries will be conducted at the highest level. ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அவங்களுடைய இராணுவ தளபதி கீழே இருக்கக்கூடிய படை தளபதிகள் இந்த லெவலுக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா,
இது அலையன்ஸா இவங்களுக்கு கெயின் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பட் இந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் நாடுகளுக்கு நிச்சயமா கெயின் இருக்கு. இப்ப குறிப்பா நம்ம பாகிஸ்தானை பத்தி பேசுவோம். செப்டம்பர் 2025 பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் அந்த டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் SMDA அப்படின்றது நடக்குது. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை 3 முறை தாக்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு முறை தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி வந்துச்சு. டெல்லியோட ரெட் ஃபோர்ட் அட்டாக்கு பிறகு, பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு. இப்போ 3 முறை பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் தாக்கும் பொழுது சவுதி தன்னுடைய ஒரு பேருக்கு ஒரு போர் விமானத்தையாவது அனுப்பிச்சு வைக்கணும், எதுவும் அனுப்பல. இப்போ இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி 5வது நாள் எமேன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் 2 முக்கியமான ஆயில் ரிஃபைனரியை மிசைல் வச்சு தாக்குறாங்க. சவுதி அரேபியாவுடைய 2 முக்கியமான ஆயில் ரிஃபைனரியை மிசைல் வச்சு தாக்குறாங்க. அது தவிர பாபல் மண்டப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க போயிட்டு இருந்த ஒரு சவுதியோடைய ஆயில் டேங்கரையும் தாக்குறாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு துருக்கியோடைய அவங்களோட பைராக்டர் ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசஸ் நிறைய இருக்கு, சிரியாலே இருக்கு. பேருக்கு ஒரு ரோந்து அப்படியே ஒரு போஸ்டரிங் காமிச்சிருக்கலாம், படம் காமிக்கிறது நம்ம சொல்லுவோம், பண்ணல. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. எமேன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகளுக்கு எதிராக இப்ப சவுதி சண்டை போட்டுட்டு இருக்கு. எமேன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சனா ஏர்போர்ட்ல இவங்க ஒரு பாம்பிங்கும் பண்ணாங்க. ஆனா இந்த 2 சோகால்டு அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, பிசிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. ஓகே, ப்ரீஎம்டிவ் நேற்று தான் போட்டோம், அக்ரிமெண்ட் போட்ட உடனே பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். சில சிம்பாலிக் மிலிட்டரி மூவ்ஸ் இருக்கு, அதை பண்ணலாம், எதுவுமே பண்ணல. இப்போ பாகிஸ்தானுக்கு வருவோம். இந்தியாவுடைய கன்சர்ன் இங்க என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கான யுத்தத்தை பிளான் பண்ணக்கூடிய அந்த பின்னாடி இதுக்கான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி மற்றும் இராணுவ தளபதிகளுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அது என்னன்னா, பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்கக்கூடிய அன்லிமிட்டெட் டெக்னாலஜி மற்றும் வெப்பன்ஸ். பாகிஸ்தான் மிலிட்ரி பட்ஜெட் ஒண்ணுமே கிடையாது, இந்தியாவில் 5ல் 1 பகுதி கூட கிடையாது, எக்கனாமி இல்லாத ஒரு நாடு. இப்போ நம்ம சமீபத்தில் கோயம்புத்தூரில் நம்ம புத்தக வெளியீட்டு விழாவில் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த டிஃபென்ஸோடைய பட்ஜெட் காஸ்ட் ஆஃப் வாரை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். ஸோ பாகிஸ்தானுக்கு காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்ற அந்த போரை இந்தியா கூட கண்டினியூ பண்ணுறதுக்கான காஸ்ட்டை அவங்களால பேர் பண்ண முடியாது, அந்த பணம் அவங்க கிட்ட இல்லை. ஆனாலும் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் சைனாவுடைய அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் வெப்பன்ஸையும் துருக்கியோடைய எக்ஸ்பேண்டட் ஆதரவையும் ஃபேக்டர் பண்ணி தான் இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கிறோம். இப்போ இது இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஏற்கனவே 3 நாடுகள், எகிப்து ஒரு நாடு, 4 நாடுகள் சேர்ந்து நாளைக்கு பாகிஸ்தானுக்கு 3 நாடுகள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும். சவுதி நேரடியாக இந்தியா கிட்ட யுத்தம் வருமா? கண்டிப்பாக வராது. துருக்கிக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஈஜிப்டே நாளைக்கு படையெடுத்தீங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை பாகிஸ்தான் வீரர்கள் கூட போகிறதுக்கு கூட சேர்ந்து சண்டை போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வெப்பன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. சவுதி டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங், அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட்டாவது கொடுத்து சர்வைவர் அளவுக்கு பாகிஸ்தானை பார்த்துக்கும். துருக்கி அவங்களுடைய பெஸ்ட் UAVs டெக்னாலஜிஸை நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த 1 வருடத்திலேயே இவங்களுடைய பைராக்டர் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை உருவாக்கியிருக்காங்க. லட்சக்கணக்கான ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரோன் பயிற்சிகள், சைபர் வார்ஃபேர் மற்றும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் பெருமளவு அவங்க இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. சைனா பாகிஸ்தானோட இன்டகிரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இந்தியாவுக்கு இது இன்னொரு லெவல் ஸ்டெப் அதிகமான செக்யூரிட்டி சேலஞ்சாக போகிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய போரில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேலோட டெக்னாலஜியை டிஃபென்ஸில் அடிச்சுக்கிறதுக்கு வேற நாடே கிடையாது. இப்போ அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற நிறுவனம் இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. 2023 ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொடுத்து சப்போர்ட் பண்ண நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்போ இதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். இந்தியா கிட்ட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இருக்கு, நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய நாடு,
இஸ்ரேலை விட்டு ரொம்ப தள்ளி, கான்ஃபிளிக் ஜோனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய நாடு. இஸ்ரேலுக்கு 100% இந்தியாவால் சப்போர்ட் பண்ண முடியும் ஆயுதங்கள் மற்றும் அம்யூனிஷன்ஸ்ல. இஸ்ரேலை பொறுத்து பார்த்தீங்கன்னா, கார்கில் போர்ல நம்மளுடைய வீரர்கள் அந்த மலை மேலே ஏறும்போது பாகிஸ்தான் பங்கர்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு சரியான ஆயுதங்கள் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கும்போது அவசர கதியில அவங்க கிட்ட இருந்த ஸ்பைஸ் பாம்ஸை கொடுத்து இந்தியாவுடைய விமானப்படை கொடுத்து அதன் பிறகுதான் நம்ம அதை வித்தோம். ஆப்ரேஷன் சஃபேத் சாகர்ல அது ஒரு அருமையாக ஒரு டாக்குமெண்ட்ரியாவே எடுத்திருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர்லயுமே சில முக்கியமான ராணுவ தளவாடங்களை ரொம்ப குறிப்பிட்ட டைமுக்கு இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்தியா இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் இன்டெகிரேஷன் மற்றும் யுஏஇயோடைய டிஃபென்ஸ் இன்டெகிரேஷன், இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அர்மேனியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களை கொண்டு போய், இன்ஃபேக்ட் அர்மேனியாவுடைய பாதுகாப்புத்துறை வெளியிட்ட வீடியோவை நம்ம பாதுகாப்புத்துறை வெளியிடல. இந்தியன் வெப்பன்ஸை அவ்வளோ பெருசாக அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஸோ துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய சைப்ரஸ், கிரீஸ், அதன் பிறகு அர்மேனியா, இஸ்ரேல், யுஏஇ, இந்தியா, இது கூட இன்னும் 2 நாடுகள் இருக்கு. அவங்க ஓப்பனா அலையன்ஸ்குள்ள வரமாட்டாங்க. ஆனால் ஒரு கிளியர் கட்டா ஒரு அலையன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு தரப்பு நாங்கள் இஸ்லாமிக் நாட்டோ படைத்தளபதிகள் இப்படின்னு இவங்க படம் காமிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெருமளவுக்கான ஒரு புது செக்யூரிட்டி சேலஞ்சை இந்தியாவுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. நம்ம பர்சனலாக க்ரோ ஆகிறதுக்கு இது சூட்டபிளாக இருக்கான்னு ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது பெட்டராக இருக்கும். அதனால தான் ஐசிசி ப்ருடென்ஷியல் லைஃபோடைய BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO பற்றி நான் சொன்னேன். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம். நான் இதுக்கான லிங்கை உங்களுக்கு கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த NFO வர்றதுக்கு, இது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதியையும் பாகிஸ்தானையும் அமெரிக்கா நட்டாத்தில் விடணும். அவங்க சைனாவுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு ஆதரவாக இப்போ ஒரு புது அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அலையன்ஸை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனா ரசிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் அவங்ககிட்ட வர வரைக்கும், இப்போ இந்த 3 நாடுகள், இப்போ துருக்கிக்கு உண்மையாக எதிரின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. துருக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவம் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. இப்போ இஸ்ரேல் போய் படையெடுத்து போய் துருக்கியெல்லாம் வீழ்த்துறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. துருக்கிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சிறு சிறு நாடுகள், அவங்களாலையும் த்ரெட்டு கிடையாது. அந்த குர்திஷ் இன மக்களுடைய போராட்டம் அப்படின்றது மட்டும்தான் அது ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டை. உங்களுக்கு அது மிலிட்ரி அலையன்ஸ் தேவையில்லை. தவிர நீங்கள் ஏற்கனவே நேட்டோவில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இன்னொரு அலையன்ஸ் அப்படின்றது. துருக்கி தன்னுடைய பவரை தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த இஸ்லாமிக் நேட்டோ உள்ள கொண்டு வரதுக்கு மூலியமா அவங்களுடைய வெப்பன் செயலை துருக்கி ரொம்ப குறி வைக்கிறாங்க. சித்தாந்த ரீதியா இந்த சென்னி பிரிவு இஸ்லாமியர்களுக்கான ஒரு சுல்தானா அவங்க மாறணும் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட். சவுதிக்கு இருக்கக்கூடிய ஒரே இன்செக்யூரிட்டி ஈரான் மற்றும் ஈரானோட ப்ராக்சியா இருக்கக்கூடிய ஹவுத்திகள். பாகிஸ்தானை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி இந்தியா. மீண்டும் பஹல்காம் மாதிரியான தாக்குதலை பண்ணா இந்தியா இந்த முறை 4 அரைஞ்சதுக்கு பதிலாக 16 அறையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு அலையன்ஸை இவங்க எந்த அளவுக்கு போனாங்க பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, லாகூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, பேங்க்ஸில் எல்லாத்தையுமே இந்த இஸ்லாமிக் நாட்டோடைய இதை பெருமளவுக்கு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு புது சினாரியோவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதற்கான கவுண்டர் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.